அனைவருக்கும் வணக்கம். விழா தலைமையேற்றிருக்கும் மாவட்ட வருவாய் அலுவலர் ஜெய்பீம் அவர்களுக்கு என் இனிய வணக்கம். இந்த அருமையான வாய்ப்பு எனக்கு வழங்கிய சிவராம் சார் அவர்களுக்கு என் இதயபூர்வமான வணக்கங்கள். இது இன்றைக்கி விழா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு தனிப்பட்ட முறையில் நான் இதை எப்படி பார்க்குறேன்னா, ஒரு கல்யாண நாள். ஒரு தகப்பன் பெண் குழந்தைய வளர்த்து கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க இல்லையா, நிறையா படிக்க வச்சு கல்லூரி எல்லாம் படிக்க வச்சுட்டு அந்த குழந்தைய யார்கிட்ட கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு தருணத்தில் இருப்பார். அது வாழ்க்கையில் ரொம்ப 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 கடினமான ஒரு கட்டம். அந்த சரியான கை கிடைக்கணும் அவன் கொடுக்கறதுக்கு. அது மாதிரி பார்க்குறேன். நாங்கள் ஏன்னா நாங்கள் மரங்கள், நாங்கள் உற்பத்தி பண்ணுற ரகங்கள் இருக்குது இல்லைங்களா, அது எங்களுக்கு குழந்தைகள், பெண் குழந்தைகள்னே வச்சுக்கணும். ஏன்னா சேவை செய்ய போகிறவங்க மக்களுக்காக. அப்போ அந்த மாதிரி ஒரு எண்ணத்தில் நான் இருக்கிறேன். இதை நான் இப்போ என்னுடைய அலுவலகத்தில் நான் பணி ஓய்வு பெற்றோன்னே இந்த குழந்தை எப்படி இருக்கும், யார் அதை பார்ப்பாங்க அப்படின்னு பார்த்தா ஒரு பயம் வரும். ஆனால் அன்றைக்கி அந்த பயம்லாம் நீங்கி என்னுடைய குழந்தைய ஒரு நல்ல ஒரு இடத்துல கொடுக்குறேன். அந்த நல்ல இடம்தான் இந்த வனத்துக்குள் திருப்பூர் சிவராம் சார் அவங்க. ஒரு முழு திருப்தி எனக்கு. இனி நான் இந்த குழந்தைய பற்றி பயப்பட வேண்டியதில்லை. சார் எல்லா இடத்துக்கும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க அருமையாக. ஏன்னா இது கொண்டு செல்லப்பட வேண்டிய முக்கியமான ஒரு கருத்து. ரகம் வின் பிரேக் அப்படிங்கிற காற்று தடுப்பான்ங்கிறது அவ்வளவு முக்கியத்துவமானது. இது நீங்கள் கூகுள் நம்ம இப்போ எல்லாம் பார்க்குறோம், பார்த்தீங்கன்னா 1800 இதை பற்றிய செய்திகள் இருக்கும், தகவல்கள் இருக்கும். எல்லா நாடுகள்லேயும் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. இப்போ குழந்தைகிட்ட சொன்னேன், ஒரு கனடா நாட்டிலலாம் ஒரு 50% நிலங்களில் காற்று தடுப்பான் இருக்கும். அது என்னமோ ஒரு தெரியலை, அதை பற்றி புரிதல் இல்லாதனாலேயோ என்னமோ நம்ம நாட்டில் இந்த காற்று தடுப்பான் ரொம்ப இதாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி அந்த காற்று தடுப்பான் அப்படிங்கிற அந்த கான்செப்ட், அந்த ஒரு செய்முறையையும் அதுக்கு தயாராக இருக்கிற ஒரு ரகத்தையும் பெரிய அளவில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு மனமுவந்து வந்த நம்ம சிவராம் சார் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றி, மனமார்ந்த நன்றியை குறிக்கிறேன். தேங்க்யூ வெரி மச் சார். வேளாண் பயிர்களுக்கு ரகம் இருக்குது, அரிசி, நம்ம பருப்பு எல்லாமே ரகம். அது மாதிரி மரங்களில் ரகம் கண்டுபிடிக்கணும். இப்போ பெரிய வித்தியாசம் ஒன்று இருக்குது, அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். வேளாண் பயிர் ஒரு 3 மாதத்தில் அறுவடை பண்ணிடுவோம். அப்போ அதில் ரகம் உற்பத்தி பண்ணுறதுக்கு ஒரு கால அவகாசம் படி பார்த்தோம்னா கொஞ்சம் எளிமை இருக்கும். மரங்கள் அப்படி இல்லை. மரங்கள் குறைந்தபட்சம் ஒரு 5 வருஷம்னாலும் நம்ம அது எப்படி வளருதுன்னு பார்க்குறதுக்கே தேவைப்படும். அப்படி இப்போ எங்கள் நிறுவனம் வன மரபியல் மரப்பெருக்கு நிறுவனம் ஒரு 25 ஆண்டுகள் கடந்து ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்குறோம். இந்த சவுக்கு மரத்தை எல்லா நாடுகள்லேருந்து கொண்டு வந்திருக்கிறோம். ஆஸ்திரேலியா, கென்யா அப்படின்னு எங்கெங்கே சவுக்கு இருக்குதோ உலக அளவில். பாரதியார் சொல்லியிருக்காரு இல்லைங்களா, சென்றிடுவீர் 8 திக்கும் கலை செல்வங்கள் யாவும் கொண்டு வந்து நீங்கள் சேர்ப்பீர் அப்படின்னு. எங்கள் நிறுவனத்தில் அந்த மாதிரி இந்த சவுக்கு மரம் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் கொண்டு வச்சுருக்குறோம். யாருக்கும் தெரியாது. ஏன்னா நாங்கள் ரொம்ப வெளியில் பெரியனா பேசுகிறதில்ல. இப்போ வாய்ப்பு இப்போ சார் கொடுத்ததுனால சொல்ல முடியுது. ஸோ உலகளாவிய அதிகப்படியான மர வகைகள், ஜெனட்டிக் ரிசோர்ஸ் அப்படிங்கிற அந்த இதெல்லாம் நாங்கள் வச்சுருக்குறோம். அதில் நமக்கு என்ன தேவையோ அதுக்கு தேவையான ரகத்தை தேர்ந்தெடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஒரு 25 கால பயணம், அதோடைய முடிவில் இப்போ நாங்கள் நல்ல ரகங்களை மக்கள்கிட்ட கொடுக்குறோம். இது ஒரு ரகம் காற்று தடுப்பான்னு. இதே மாதிரி தோப்பை அமைக்கணும் விவசாயி அப்படின்னா அதுக்கு ஹைப்ரிட் குளோன் இப்போ
2021 வெளியிட்டிருக்கிறோம். அது வந்து சிஹெச் குளோன்னு சொல்லுவோம். கேசூரினா ஹைப்ரிட் குளோன்னு. அதை வந்து விவசாயிகளுக்கு கொண்டு போய் சேர்த்துட்டோம். இதே மாதிரி ஒரு டிஎன்பிஎல் அவங்கெல்லாம் வந்து எங்ககிட்ட இருந்து லைசன்ஸ் வாங்கிட்டு அவங்க ஒரு வருஷத்தில் 5 கோடி நாற்று அந்த மாதிரி ஹைப்ரிட் சவுக்கு ஹைப்ரிட் குளோனை உற்பத்தி பண்ணி விவசாயிகளுக்கு கொடுக்குறாங்க. அது எங்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். நானும் அந்த டீமில் போயிருந்தேன். விவசாய நிலங்களெல்லாம் இந்த ரகம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகும்போது விவசாயிகள் வந்து எங்களுடைய ரகத்துக்கு அவங்க ஒரு பேர் வச்சுருக்குறாங்க. நாங்கள் வந்து சிஹெச் குளோனுங்கிறோம். அவங்க என்ன பேர் வச்சுருக்காங்க தெரியுங்களா? ஸ்பீடு குளோன். ஸ்பீடு குளோன் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. அவ்வளவு ஸ்பீடாக அது வளருது. 2 வருஷத்தில் ஹார்வெஸ்ட் பண்ணுற மாதிரி வளருது. ஸோ இப்படி எங்கள் நிறுவனத்துடைய மிக மிக முக்கியமான பங்கு என்ன பண்ணிகிட்ருக்கோன்னா, இந்த மாதிரி மர ரகங்கள் விவசாயிகள் பயனடைகிற மாதிரி ரகங்கள் உற்பத்தி பண்ணுறதா. இதை எங்களுக்கு வந்து ஒரு குறைபாடுன்னு சொல்லலாம். அது என்னென்னா, நாங்கள் ஆராய்ச்சி பண்ணுவோம், முடிவு வரும். ஆனால் அந்த முடிவை எடுத்துகிட்டு போகிறதுக்கான திறன் எங்ககிட்ட கொஞ்சம் கம்மின்னே சொல்லலாம். ஏன்னா நேரம் இருக்காது, அதுக்கான வசதிகள் இருக்காது. அந்த மாதிரி அந்த ஒரு பெரும் உதவியை செய்கிற ஒரு மாபெரும் நிறுவனமாக தான் இன்றைக்கி வனத்துக்குள் திருப்பூர் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. அது மிகப்பெரிய சந்தோஷம். வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. மிக்க நன்றி சார். உங்களுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாக எப்போவுமே வனத்துக்குள் திருப்பூர் இருப்போங்கிறதுல இந்த நேரத்தில் உறுதி அறிஞ்சிக்கிறோம். இதுக்கு மேலே இன்னொரு விஷயம் வந்து, ஒரு 2 நாளுக்கு முன்னாடி வனத்துக்குள் திருப்பூரினுடைய வாட்ஸ்அப் குழுவில் வந்து ஒரு சின்ன பதிவு வந்து நெல்சன் மண்டேலா அவர்கள் சொன்னது குமாரனா வந்து ஷேர் பண்ணியிருந்தார். லீட் ஃப்ரம் த பேக் அண்ட் லெட் அதர்ஸ் பிலீவ் தே ஆர் இன் ஃப்ரண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தா. அப்படி மேடையில் வந்து இத்தனை பேர் பேசினாலும் என்ன பண்ணாலும், ஒரு திரைப்படத்துக்கு நம்ம போகிறோம், சூப்பரான ஒரு படம், சூப்பர் ஹிட் ஆயிடுச்சு, எல்லாமே ஓகே தான். ஆனால் அதில் அந்த ஒரு சீன் வச்சுருந்துருக்கலாம், அந்த சீன் இருந்தால் அந்த படம் ஹிட் ஆகிருக்கும், இன்னும் நல்லா இருந்திருக்குமே. அதே மாதிரி ஒரு வாழை இலையில் உட்காந்து சாப்பிட்றக்கு உட்காந்துட்டோம், எல்லா ஐட்டமே பிடிச்ச ஐட்டம் நல்லா சாப்பிட்றோம், வயிறு நம்ம சாப்பிட்றோம், இருந்தாலும் இதில் இந்த ஒரு இஞ்சி புளி இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்குமே, இந்த ஒரு ஸ்வீட் ஒன்று இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்குமே அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் நம்ம எதிர்பார்ப்போம். அப்படி என்னதான் வந்து இளவல்கள் நீங்கள்லாம் பண்ணுங்கள், நான் பின்னாடி இருந்து நான் வேடிக்கை பார்க்குறேன் இன்னைக்கு அப்படின்னு திரு சிவராமண்ணா சொன்னாலும், இந்த நிகழ்விற்கு அவருடைய வரிகளும் அவருடைய கருத்துக்களும் இல்லாமல் இந்த நிகழ்வு நிறைவடையாதுங்கிறது எங்களுடைய பொதுவான கருத்துன்னே நினைக்கிறேன். அந்த கருத்துக்கு ஏற்பா சிவராமண்ணா ஒரு சில வரிகள். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் இன்றைக்கி பேச மாட்டேன், நிறைய பேசியாச்சு, அதனால் இன்றைக்கி அவங்க பேசட்டும்னு சொல்லியிருந்தேன். மறுபடியும் விட மாட்டேன்றாங்க. நமது சிறப்பு விருந்தினர் மாவட்ட வருவாய் அலுவலர் பற்றி இங்கே குறுகின காலத்தில் தான் நான் ஐயாவோட அறிமுகம். இந்த விழாவுக்கு தேதி வாங்கறதுக்காகவும் இன்னொரு வேலையாக என்னோடய நண்பரோட ஒரு வேலையாகவும் அவரை சந்தித்தேன். ஒரு 3 நிமிஷம்தான் சந்திப்பு. அன்றைக்கி ரொம்ப பிஸி. திருப்ப ஒரு 15 நாள் கழித்து மறுபடியும் சந்தித்தேன். சந்தித்து முடித்தோடனே பார்க்குறேங்க, வந்துடுறேங்க. ஒன்று என் நேரம் என் கையில் இல்லை. அந்த முந்தின 1 மணி நேரத்தில் தெரியும் என் ப்ரோக்ராம் எங்கேன்னு. முடிஞ்ச வரைக்கும் வந்துடுறேன்னு சொன்னாங்க. சொன்ன மாதிரியே வந்துட்டாங்க. ஐயா எங்களோட பேரன்பும் நன்றியும். அதை விட இன்னொன்று சொன்னாங்க, நம்ம லாஸ்ட் டைம் பேசும்போது நீங்கள் 3 வேலை சொன்னீங்க. ஒன்று வனத்துக்குள் திருப்பூர், இன்னொன்று டான்ஸு, இந்த 3வது வேலை என்ன சொல்லுங்கன்னாரு. ஆடி போயிட்டேன். ஏன்னா ஒரு நாளைக்கு சிவராம் மாற 100 சிவராம் தொடர்ந்து குழந்தைகள் நிறையா இருக்கீங்க. மாவட்ட வருவாய் அலுவலர் அப்படின்னு என்னன்ற அதனோட அதிகாரங்களை புரிஞ்சுக்கணும். ஒரு டிஸ்ட்ரிக்டில் ஆட்சியருக்கு அடுத்ததாக, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு அடுத்ததாக இருக்கிற ஒரு பதவி அது. இவங்க வந்து ஒரு மேஜிஸ்ட்ரேட்டோட அதிகாரங்கள் அவங்களுக்கு இருக்குது. அதாவது ஒரு நடுவர் நீதிமன்றத்தோட அதிகாரங்கள் இருக்குது. மாதத்தில் வந்து ஒரு 10 நாள் இவங்க கோர்ட்டே நடக்கும். அவங்க ஆஃபீஸ்லேயே கோர்ட் மாதிரி நடக்கும். வாதம் பிரதிவாதமெல்லாம் நடக்கும். நிறைய தீர்ப்புகள், நிறைய குறைகளை வந்து தீர்த்து கொடுக்குற ஒரு இடத்துல இருக்காங்க. இன்றைக்கி அவங்களோட நம்ம ஒரு நிகழ்வு விழா கொண்டாடுறது ரொம்ப மகிழ்ச்சி. முனைவர் புவனேஸ்வரன் ஐயா வந்து அவர் சொன்னார், ஒரு பெண் குழந்தைய பெற்றெடுத்து அதை வளர்த்து ஆளாக்கி கல்யாணம் பண்ணும்போது இருக்கிற ஒரு மன நிறைவுன்னு சொல்லி ஐயா கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டாங்க. இன்றைக்கி கொஞ்சம் குரல் கடைசியில் தழுதழுத்துருச்சு. ஒரு ஆராய்ச்சியாளர், மத்திய அரசில் பணிபுரியும் ஆராய்ச்சியாளர் ஒரு குளோனை ரிலீஸ் பண்ணுறதுக்கு 10 வருஷம் காத்திருக்கணும். இது வந்து
மற்ற இன்ஸ்டிடியூஷன் மாதிரி ஒரு அதிகாரி மேலதிகாரி திருப்தி பண்ணணும், தைப்பொங்கலுக்கும் தீபாவளிக்கும் ரிலீஸ் பண்ணுற விஷயம் அல்ல. மத்திய அரசோட விதிமுறைகள் ரொம்ப ரொம்ப கடினம். சொன்னார் இல்லைங்களா, நம்ம வந்து வெளிநாடு எல்லாரும் நிறைய பேர் வெளிநாடு போகிறோம், திரும்ப வரும்போது ஃப்ளைட்டில் நமக்கு பிடிச்ச விதைகள், நமக்கு பிடிச்ச செடிகள், நமக்கு பிடிச்ச உயிரினங்கள் எடுத்துகிட்டு வரலாமா? வெளிநாட்டில் பிடிச்சிருந்தது எடுத்துகிட்டு வரலாமா? விதைகள் நம்ம எடுத்துகிட்டு வரக்கூடாது. எடுத்துகிட்டு வந்து கஸ்டம்ஸில் பிடிச்சாங்கன்னா அது குற்றம். செடிகள் எடுத்துகிட்டு வரக்கூடாது. ஆக அவங்க சொல்கிற அமெரிக்காவோ ஆஸ்திரேலியாவோ க்ளோன் வருதுன்னா அது மத்திய அரசால் மட்டும்தான் கொண்டு வர முடியும், அவங்களால மட்டும்தான் கொண்டு வர முடியும். அங்கேருந்து வந்த க்ளோனை மறுபடியும் உருவாக்கி ஜெனட்டிக் மாடிஃபிகேஷன் பண்ணி நம்ம மண் நம்ம தண்ணிக்கு ஏற்ற மாதிரி மாற்றி இன்றைக்கி பட்டி தொட்டியெல்லாம் கொண்டு போய் சேர்த்துறதுக்காக நம்ம மாற ஒரு சின்ன அமைப்போடு கொடுத்துருக்காங்க. இந்திய அரசுக்கும் ஐஎஃப்ஜிடிபியில் இருக்கிற அனைத்து முனைவர்களுக்கும் நமது சிறந்தார்ந்த நன்றிகள், பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். நண்பர் கார்த்தி, உங்கள் கரஸ்பாண்டன்ட் கார்த்தி எனக்கு நண்பர் கார்த்தி, அவரை பற்றி சொல்ல வேண்டியதில்லை. சொர்லிப்பன் சார் நமக்கு எல்லாம் அறிமுகமானவர். ஒரு அரசு அலுவலர் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு சிறப்பான உதாரணம் நம்ம சொர்லிப்பன் ஐயா. இவர் வர்றதுக்கு முன்னாடி வந்து இந்த விவசாய குறைதீர்ப்பு நாள் இருக்கும். அந்த குறைதீர்ப்பு நாள்னால் பத்திரிகையாளருக்கு ஒரே கொண்டாட்டம். என்ன காரணம்னா அவங்களுக்கு என்ன வேணும், ருசிகரமான சம்பவங்கள் நடக்கணும். இவர் நம்ம மாவட்டத்துக்கு வந்ததுக்கப்புறம் இன்றைக்கி 2 மாதம் ஆச்சு, திண்டுக்கல்லேருந்து வந்து அழகாக பேலன்ஸ் பண்ணி அரசாங்கத்தில் இது தான் முடியும், இது முடியாது, உங்கள் கோரிக்கை தவறு, இல்லை நாளைக்கு உங்கள் ஃபீல்டுக்கு வர்றேன், இது மாதிரி நடைமுறை தீர்வுகள் நிறைய கொடுத்து அழகாக அரசு நிர்வாகத்தை கொண்டு போயிட்டுருக்காங்க. நிறைய ஃபீல்டு ஒர்க் பண்ணுறாங்க. அப்படிங்கிறத நான் சொல்லலை, உங்கள் துறையில் இருக்கிற 2 அதிகாரிகள் எங்கிட்ட பகிர்ந்துட்டாங்க. இது வந்து தொடர்ந்து நடக்கணும். மொத்த அரசாங்கத்துக்கும் நல்ல பேர் உங்களை மாதிரி அதிகாரிகள்னால, நம்ம டிஆர்ஓ சார் மாதிரி அதிகாரிகள்னால தான் வருது அப்படின்றத பதிவு பண்ணிக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி தம்பிகளா. நன்றிங்கண்ணா. அடுத்ததாக தலைமுறை ஏற்க வருகை தந்திருக்கக்கூடிய திரு ஜெய்பீம் சார் அவர்களை தலைமுறையாற்றிட அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் காலை வணக்கம்ங்க. இன்று ஆகஸ்ட் 13, நேற்று ஆகஸ்ட் 12. நேற்று என்ன தினம் தெரியுமா? ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரை பண்ணுங்க. கேட்கலங்க? இல்லை, நேற்று ஒரு ஆன்சர் அவுட் பண்ணிட்டாரு. நேற்று வேர்ல்டு எலிஃபெண்ட் டே. நீங்கள் என்னம்மா சொன்னீங்க? ஓகே ஓகே ஓகே. நான் வேர்ல்டு எலிஃபெண்ட் டே எதிர்பார்த்தேன். ஏன்னா நம்ம இயற்கையோடு இணைந்து வாழ வேண்டும் அப்படின்னு எல்லோரும் சொல்லிகிட்டு இருக்காங்க. அதில் முக்கியமான ஒரு வன விலங்கு தான் எலிஃபெண்ட்டு. அதை ஞாபகப்படுத்தினேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன கதையோடு ஆரம்பிக்கலான்னு பாருங்க. நோ டைரக்ட்லி கனெக்ட் ஆகலை இன்றைக்கி, பட் ஜஸ்ட் ஒரு சின்ன கதை. ஒரு நாட்டில் மிகப்பெரிய போர் நடந்து கொண்டு இருக்கிறது. அப்போது 2 நாடுகள் கொண்டு இருக்கும்போது ஒரு நாட்டில் இருக்கிற ஒரு போர் வீரன் தனிமைப்படுத்தப்படுகிறான். எதிரி நாட்டு வீரருங்க துரத்தும் போது அவர் ஒரு குகைக்குள் போய் ஒளிந்து கொள்கிறார். இப்போ என்னென்னா, அந்த குகைக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஏதோ வழி எல்லாரும் வரலாம். ஸோ அதனால் இவர் உள்ளே போய் ஒளிந்து இருக்கிறார். ஒளிஞ்சிட்டோன்னே அவர் என்ன நினைக்கிறாரு, இப்போ நம்ம வந்து உள்ள ஒரு சின்ன இடம் தானே, அது லாக் ஆகிட்டோமே, இப்போ எதிரி நாட்டு வீரர்கள் வந்துட்டால் நம்ம மாட்டிப்போமே. அப்போது நம்ம எப்போ கடவுளை பற்றி நினைப்போம்? கஷ்டம் வரும்போது மட்டும் கடவுளை நினைப்போம். அப்போ ஒரு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறாரு, இங்கே ஒரு பெரிய சுவர் மாதிரி எதனா வந்தால் என் முன்னே, இல்லை இந்த குகையின் வாசலில் ஒரு பெரிய சுவர் வந்தால் நான் உயிர் பழிச்சிடுவேன் அப்படின்னு நினைக்கும் போது, அதை நினச்சதோ கடவுள்கிட்ட வேண்டாரு, என் உயிரை காப்பாற்றுப்பா அப்படின்னு வேண்டாரு. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சிறு சிலந்தி மட்டும் வருது. சிலந்தி வந்து அந்த வாசலில் ஒரு சின்னதாக கூடு கட்டுது, அதோட வலை. அப்போ ஒரு மனசு நினைக்கிறேன், நான் ஒரு சுவர் கேட்டேன், கடவுள் பாருங்கள் அவர் என்ன அமைச்சிருக்காரு, ஒரு சிறு சிலந்தி, அது வந்து அதோட வலை பின்னல் அங்கே செய்துக்கிறது. அது ஒரு சிலந்தி தானே, வேகமாக அது வலை பண்ணிடுச்சு. நான் சுவர் கேட்டேன், கடவுள் ஒரு சிலந்தி தான் அமைச்சிருக்காருன்னு ஒரு மனம் நொந்து இருக்கும்போது எதிரி நாட்டு வீரர்களும் வந்துட்டு அங்கே இருக்க பல இடங்களை தேடுறாங்க, ஒவ்வொரு குகையாக தேடுறாங்க. அப்போ இந்த குகைக்கிட்ட வரும்போது பார்த்தீங்கன்னா சிலந்தி வலை வெளியே இருக்குது. சிலந்தி வலை வெளியே இருக்குப்பா, இதுக்குள்ளே போயிருக்க வாய்ப்பு இல்லை, ஏன்னா சிலந்தி வலை இருக்குது, அது உடச்சி தான் அந்த ஆள் போயிருக்கணும்.
இப்போ அவர் உள்ளே போகலை. அப்போ இந்த குகையை தேட வேண்டாம்னு சொல்லிட்டு வேறு குகையை பார்க்கணும்னு சொல்லி வேறு குகை பக்கம் போயிடுறாங்க. அப்போ தான் இவர் ரியலைஸ் பண்ணுறாரு, ஒரு பெரிய சுவர் அவர் உயிரை காப்பாற்றி சொல்ல முடியாது, காப்பாற்றி இருக்கலாம். ஆனால் ஒரு சின்ன சிலந்தி அவர் உயிரை காப்பாற்றியது. அதே போல் தான் சிலந்திகள் மாதிரி இருக்கிற பூச்சிகள் நம் இயற்கைக்கு மிக உறுதுணையாக இருக்கிறது. அது தெரியாது நமக்கு. அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், வீட்டில் சிலந்தி வலையை பார்த்தா அடிச்சிடுவோம், பல்லியை பார்த்தா அடிச்சிடுவோம், எறும்பை பார்த்தா கூட விட்றதில்லை. இப்போ அதையும் அடிச்சிடும், அதுக்குன்னு எலும்பு சாக் பீஸ் வந்துருச்சு. ஸோ இயற்கையை விட்டு விலகி இருக்கிறோம். ஸோ இயற்கையோடு இணைந்து இருக்கிறதுக்காக நம்மளோட குறிக்கோளாக இருக்க வேண்டும். அதன் வழியாக இப்போ இந்த வனத்துக்குள் திருப்பூர் மற்றும் அமைப்பை சார்ந்தவர்கள் ஒரு அரிய பணியை செய்து வருகிறார்கள். அதற்கு என் பாராட்டுகள். அதன் ஒரு தொடர்ச்சியாக தான் இன்று இந்த உயர் ரக காற்று தடுப்பான் சவுக்கு நர்சரி துவக்க விழா இங்கே நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த உயர் ரக சவுக்கு தடுப்பான் எப்படி நமக்கு பயன்படும் என்றால், பொதுவாக இந்த மாவட்டங்கள் தமிழ்நாட்டில் உள்ள இந்த திருப்பூர், கோயம்புத்தூர் போன்ற எஸ்பெஷலி தாராபுரம் பகுதிகளில் பார்த்திங்கன்னா காற்று அதிகமாக வீசுகின்றது. இதனால் என்ன ஆகுதுன்னா வாழை பயிர் மிகவும் பாதிப்படைகிறது. ஸோ இதுக்காக நம்ம சுவர் கட்ட முடியுமா? கட்ட முடியாது. அதுக்கு இயற்கையாக நம்ம ஒரு அரண் தேவை என்பதால் தான் ஒரு 10 வருடம் ஒரு குழந்தையை பெற வேண்டுமானால் நம்மளுக்கு 1 வருடம் போதும், 10 மாதம் போதும். ஆனால் ஒரு 10 வருடம் கடினப்பட்டு கண்டுபிடித்திருக்கிறார். இதுக்கு அவருக்கு பாராட்டுகள் சார். ஸோ இந்த மாதிரி விவசாயிகளுக்கு அவர்கள் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கக்கூடிய வகையில் இருக்கும் இந்த உயரக காற்று தடுப்பான் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. ஸோ இந்த பகுதியில் இருக்க விவசாயிகளுக்கு இது மிகவும் பயன் தரக்கூடிய விஷயமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதை ஊக்குவித்த அனைவருக்கும், இதை கண்டுபிடித்த சயின்டிஸ்ட் மற்றும் இதை ஊக்குவித்த நம் வனத்துக்குள் திருப்பூர் அமைப்பினர், கிளாசிக் போலோ அவர்கள், சிவராமன் அவர்கள் மற்றும் நீங்கள் வந்து அவங்க பார்க்கறது தான் மிகப்பெரிய ஊக்கம். உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள், நன்றிகள் என்று கூறி என் உரையை முடித்து வருகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றிங்க சார். உங்களுடைய பொன்னான நேரத்தை எங்களுக்காக ரொம்ப நேரம் செலவழிச்சிருக்கீங்க. குழந்தைகள்கிட்ட மரங்களோடு சேர்ந்து நல்ல கருத்துக்களையும் விதைத்ததற்கு நன்றி. நிகழ்வின் அடுத்ததாக நன்றியுரை வழங்கிட வனத்துக்குள் திருப்பூரினுடைய திட்ட இயக்குனர் அனிதா டெக்ஸ்கார்ட் சேகரன் அவர்களையும் மேடைக்கன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் காலை வணக்கம். இங்கே வந்திருக்க மேடையில் இருக்கிற அனைவருக்கும் நான் ஒரு வேண்டுகோள் விடுக்கிறதுக்காக தான் வந்திருக்கிறேன். ஃபஸ்ட்டு ஐஎஃப்ஜிடிபி புவனேஸ்வர் ஐயா அவர்களுக்கு போன வருஷம் களிமந்தியத்தில் எனக்கு சிவப்பு புளி 5000 செடி கொடுத்தாங்க. அது செடி கொடுத்து அது வளர்ந்துட்டு இருக்குது. இந்த வருஷம் அதே மாதிரி களிமந்தியத்திலேருந்து தாராவூர் வரைக்கும் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டில் நாங்கள் ஒரு பர்மிஷன் வாங்கியிருக்கிறோம். ஹைவேஸ் ஃபுல்லாக 3 சைடுங்க. சென்ட்ரு மீடியனில் ஃபுல்லாக மகிழம் வைக்கிற மாதிரியும், இந்த 2 சைட்லேயும் ஆந்திராவிலிருந்து ராஜமுந்திரியிலிருந்து இப்போ இது வரைக்கும் ஒரு 68,000 மரம் வாங்கியிருக்கிறோம். பேலன்ஸு நீங்கள் இந்த சிவப்பு புளி இந்த ஹைவேவில் வைக்கிறதுக்கு தான் நீங்கள் விருப்பப்பட்டாங்க இந்த மாயவேல் சார் அவருக்கு. அதனால் இந்த வருஷம் எங்களுக்கு இப்போ தான் சுருளியப்பன் சாரும் நானும் கணக்கு போட்டுட்டு இருந்தோம். ஒரு 7500 மரம் எங்களுக்கு வேணும். அதனால் இந்த வருஷம் நீங்கள் அடுத்த மாதத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுனால 7500 மரம் எங்கள் சிவப்பு புளி எங்களுக்கு நீங்கள் தயார் பண்ணி கொடுக்குமாறு உங்களை ஒரு வேண்டுகோள் விடுத்துக்கிறேன். அடுத்தது டிஆர்ஓ சாருக்கு ஒரு வேண்டுகோள். நாங்கள் இந்த நல்லதங்கால் டேமில் ஒரு இது வரைக்கும் ஒரு 70,000 மரம் வச்சு வளர்த்திட்டு இருக்கிறோம். அங்கே இந்த ரெண்டாவது அதில் களை எடுக்கிறதுக்குமே அதில் திருப்பி தண்ணி விடுறதுக்கு 100 நாள் ஆளுகளை பயன்படுத்துறதுக்கு யாரும் வரமாட்டேறாங்க. அங்கே இருக்கிற பிடிஓ, அங்கே இருக்கிற தாசில்தார், கிராம நிர்வாக அலுவலர்கள்லாம் நீங்கள் ஒரு அறிவுரை சொல்லி அந்த 100 நாள் ஆளுகளை இந்த மரம் வைக்கிறதுக்குமே இந்த களை எடுக்கிறதுக்கு பயன்படுத்துறதுக்கு நீங்கள் ஒரு பர்மிஷன் வாங்கி கொடுக்கணும். இது 2. 3வது கார்த்திகை. இப்போ சிவராமண்ணா ஒரு எங்களை மாதிரி இருக்கிறவங்கள ஒரு 250 பேர்த்த ரசிகர்களாக உருவாக்கியிருக்கிறார். நாங்கள் ரசிகர் மன்றமாக அவரை வச்சு பண்ணிகிட்ருக்கிறோம். எல்லோரும் விஜய்க்கும், அஜித்துக்கு, ரஜினிக்கு, கமலுக்கு ரசிகர் மன்றம் வச்சுட்டு இருக்கிறீங்க. ஸ்கூல் குழந்தைகளுக்கெல்லாம் வனத்துக்குள் திருப்பூர் அப்படிங்கிற ஒரு அமைப்புக்கு ரசிகர் மன்றங்கள் வைங்க. ஒவ்வொரு வில்லேஜ்லேயுமே நீங்கள் ஒரு வில்லேஜ்லேருந்து ஒரு 10 பேர் வருவீங்க. 10 பேர் சேர்ந்து வனத்துக்குள் திருப்பூர் ரசிகர் மன்றம் அப்படின்னு வச்சு அங்கே மரத்தை வைக்கிறதுக்கு நீங்கள் பிளான் பண்ணுங்கள். நீங்கள் ரஜினிக்கும் கமலுக்கு வச்சு, விஜய்க்கும் அஜித்துக்கு வச்சு ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. அதனால் நாங்கள் வேறு என்ன மாதிரி, நான் ஒரு ரசிகர், நான் தாராவரத்தை தத்தெடுத்துருக்கிறேன். ஒரு 2,40,000 மரம் இது வரைக்கும் வச்சுருக்கிறோம். 14 லட்சம் மரத்தில் 2,40,000 மரம் வச்சுருக்கிறோம். இந்த வருஷம் களிமந்தியத்திலிருந்து உடஞ்சத்திர தாராவூர் வரைக்கும் ஆல்மோஸ்ட் மியாவைக்கு இந்த பெரிய மரங்கள்லாம் சேர்த்து நம்ம மினிமம் 1 லட்சம் மரம் இந்த வருஷம் நான் வைக்கிறதுக்கு நான் பிளான் பண்ணிகிட்ருக்கிறேன்.
என்ன மாதிரி வந்து ஒரு நந்து ஒரு 20 பேர்த்து வச்சு எங்கிட்ட இருக்கிற அப்படி காங்கேயத்தில் வந்து துளிகள் வேர்கள் இவங்கெல்லாம் ரசிகர்கள் மன்றங்கள் நாங்கள்லாம். அது மாதிரி வந்து இந்த 8500 பேர்த்துக்கு வந்து மினிமம் வந்து எத்தனை ரசிகர்கள் மன்றங்கள் உருவாக்கி கொடுக்கறதுக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் ஏற்பாடு பண்ணி எத்தனை ரசிகர்கள் மன்றங்கள் உருவாக்கிறங்கிறத வந்து இன்னொரு 2-3 மாதம் கழித்து எனக்கு சொல்லுங்கள். அது உண்மையாக ஒரு கமிட்மெண்ட்டு. அந்த கமிட்மெண்ட் இருந்துன்னா தான் வந்து நம்ம பண்ண முடியும். இல்லைன்னா வந்து நம்ம அடுத்த இதில் வந்து வேறு எதை பேசிட்டு போயிடுவோம். அதனால் வந்து இந்த வனத்துக்குள் திருப்பூருக்கு வந்து இந்த விழாவுக்கு வந்து நன்றி சொல்கிறத விட வந்து இந்த ஒரு கமிட்மெண்ட் வாங்குகிறோம். நீங்கள் வந்ததுக்கும் நன்றி. மிக்க நன்றி அண்ணா. இன்றைக்கி நர்சரி துவக்கலாம்னு நினச்சோம். அகில உலக வனத்துக்குள் திருப்பூர் ரசிகர் மன்ற தலைவரை வந்து ஒரு மனதாக வந்து அனிதா டெக்ஸ்கட் உரிமையாளர் திரு சேகரனா வந்து எல்லாருமே கரகோஷத்தோடு வந்து அவர் தேர்ந்தெடுத்துடலாம். அதனால் நன்றியுரை வழங்கிய அனிதா சேகரனாவுக்கும் நன்றி. கரஸ்பாண்டன்ட் சார் வந்து படிக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் ஒரு குழந்தைக்கு ஒரு மரம் என்ற விதத்தில் வந்து 64 ரூபாயோட பங்களிப்பை இன்றைக்கி வந்து டிஆரோட ப்ரெசன்ஸில் எங்களுக்கு கொடுக்க விரும்புகிறாரு. மிக்க மிக்க நன்றி. உங்கள் எல்லாருக்கும் தேங்க்ஸ். உங்களோட பணம் தான் வந்து அவர் மூலமாக எங்களுக்கு வருது. உங்கள் எல்லாருக்கும் நன்றி. So I request the principal of CBSE to come along with the students of CBSE. So the total contribution will be like 8,284 students into 64, 4,14,976 rupees we are donating. ஏவிபி கல்வி நிறுவனங்களுடைய மரக்கன்று வளர்க்கும் திட்டத்திற்கான காசோலையை வனத்துக்குள் திருப்பூரினுடைய திட்ட இயக்குநர்கள் அனிதா சேகரண்ணா மற்றும் குமார் துரைசாமி அண்ணா அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள்.